இப்படி வந்து நிற்கிறேன், என்ன எதுவும் திரும்பி பார்க்கலல்ல, அப்படியே உட்காந்துருக்கான் பாரு. டேய். பார்த்துட்டு நீ பாட்டுக்கு திரும்புற. நான் ஒருத்திங்க நிற்கிறேன்ல, கண்ணில் என்ன வச்சிருக்க, கண்ணு நோண்டி கையில் கொடுத்துருவேன். ஓஹோ, ஆதிமாமாக்கும் கவிக்கு ஏதோ சண்டை போல. இதை ஊதி ஊதி பெருசு பண்ணிட வேண்டியதான். 2 பேரும் எலியும் பொடிய மட்டும் உட்காந்துருக்காங்க. ஆதிமாமா கவி வந்தது கூட கண்டுக்காம இருக்காரு. சே, இவரை போய் நான் தப்பா நினச்சிட்டேனே. ஆதிமாமானா ஆதிமாமா தான். லவ் யூ ஆதிமாமா. சரி கவி, உட்காந்து நீங்கள் வேலையை பாருங்க. சார் ப்ளீஸ், நான் என் கேபினில் உட்காந்து வேலை செய்கிறேன் சார். எனக்கு இங்கே உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்காது. இல்லை, நீங்கள் இங்கே உட்காந்து வேலை செய்யணும். உட்காருங்க. சார், அந்த சேரில் உங்கள் ஃபியான்சி உட்காந்துருக்காங்க. நான் எங்கே உட்காரது? நான் கம்முனு என் கேபினுக்கு போய் வேலை செய்கிறேன். ஏதாவது டீட்டெயில் வேணால் கூப்பிடுங்க, நான் வந்து சொல்கிறேன் சார். எவ்வளோ திமிரு பாரு. சாரு சாரு சாரு. ஆ, இவ வேற இருக்கா. என்னால் கோவத்தை வெளியே கூட காட்ட முடியல. ஏ கவி. ராஜி, எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வரியா? ஆ சரி மாமா, இப்போவே எடுத்துகிட்டு வரேன். சரி. ஏ கவி, சாரிடி, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? சார், நீங்கள் என்னோட எம்டி. நீங்கள் என்னை வாடி பொடின்னு கூப்பிட்டா சுத்தமாக நல்லா இருக்காது சார். உங்கள் ஃபியான்சி பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. ஏய், என்ன இன்னும் கோவமாக இருக்கேன்னு தெரியுது. அதுக்காக இவ்வளோ ஓவராலாம் பேசாத. நான் ஓவராக பேசுகிறேன்னா? ஏண்டா, நான் என்னடா தப்பு பண்ணேன்? இதுக்கு நான் அப்படி திட்டுறேன்? ஃபைல் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஆனால் நீ எனக்கு திட்டினது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஐம் சாரி. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லு, அதையும் பண்ணுறேன். அப்படியா? சரி, நான் சொன்னதை செஞ்சேன்னா உன்னை நான் மன்னிச்சிட்றேன். நிஜமாவா? ஆமாம், நீ செஞ்சின்னா நான் மன்னிக்கிறேன். நீயும் நானும் எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீ செய்யலை அப்படின்னா நான் எப்போவும் செக்ரட்டரி மட்டும்தான், உன் ஃப்ரெண்டு கிடையாது. புரியுதா? ஏய், நீ முதல்ல என்னன்னு சொல்லு. நான் செய்யறேனா இல்லையான்னு நீ டிசைட் பண்ணாத, புரியுதா? எங்கள் அப்பாட்ட இன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிடு. ஆனால் எதுக்கு? இங்கே பாரு, என்ன ஏதுன்னெலாம் கேட்காத ப்ளீஸ். நான் சொன்னதை மட்டும் சொல்லு. கவி, என்னதான் இப்போ உன் பிரச்சனை? ஏய், நான் இப்போ பொய் சொன்னேன்னா உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணுட்டு கூட நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு. நீ எங்கே போகிற? எதுக்கு அப்படி சொல்கிற? ஆதிட்டு உண்மையை சொல்லிடுவோமா? கவினை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடுவோமா பேசாமல்? ஏய் கவி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லு. இவ சரியான கோபக்காரி. ஏய் கவி, சரி நான் சொல்கிறேன் அங்கிள்கிட்ட, டோன்ட் வரி. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நீ எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போகணும். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாதா? அப்போ சரி, நான் உன் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்க போகிறதில்ல, நீ வீட்டுக்கே போ. ஷோ, என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு தெரியாமல் தான் போய் கவினை பார்க்கணும். ஆனால் ஆதி இப்படி சொல்கிறானே. சரி, இப்போதைக்கு ஆதியை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியும் இல்லை. என்ன மேடம் யோசிச்சுட்டே இருக்கீங்க? சரி, சேர்ந்தே போகலாம். மாமா, என்னது போகையில் 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க? ஐயோ மாமா, இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் ராஜி, இங்கே வச்சுடு. ஏய் கவி, உனக்கு தான் காஃபி சொன்னேன், எடுத்து குடி. ஆதி மாமா, இவளுக்கு ஏன் கையால் காஃபி கொண்டு வர வச்சிட்டிங்களே? இங்கே வேலை செய்கிற வேலைக்காரிக்கு ஏன் கையால் காஃபி கேட்குதா இவளை? பவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கௌதம் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, என்ன சொல்ற? கௌதம் உங்க அப்பாக்கா? ஆமாம் பவி, இப்போதான் எனக்கு கிறிஷ் ஃபோன் பண்ணி சொன்னான். கிறிஷ் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், அவங்க அப்பா பார்க்க தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கானா. நீ காலேஜ் வரலன்னு சொன்னான். ஐயோ, அவன் நம்மகிட்டே சொல்லிக்கலாம்ல, நாமளும் அவங்க கூட சேர்ந்து போயிருக்கலாம். இப்போ நாம மட்டும் இப்படி தனியாக போகிறது? இல்லை பவி, கௌதம் 2 நாளாக காலேஜ் வரலன்னு சொல்லிட்டு கிறிஷ் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். அப்போ தான் நடந்ததெல்லாம் கௌதம் சொன்னானா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்களாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாளைக்கு போய் பார்க்கலான்னு சொன்னான். சரி, அப்போது நாளைக்கு போகலாம். ஆமாம், நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? என்னடி புதிர் போட்டெல்லாம் பேசுகிற? என்னத்தை கேட்குற? நம்ம தலை 2 நாளாக காலேஜ் வரல. அட ஆமாம், பாரு, இதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. எங்கே போனார்? லீவ் லெட்டர் ஏதாவது கொடுத்தாரா?
நாம கொடுக்கலனா மட்டும் ஏன் லீவ் போட்ட, எங்கே போன, அங்கே என்ன பண்ண, அது என்ன பண்ண எல்லாம் கேட்குறாருல்ல. வரட்டும், நாமளும் கேட்போம். அம்மாடி அம்மா, நீ கேப்படி, நாங்களாம் கேட்க முடியுமா? ஏ மாயா, கேள்வி கேட்குறது தனி உரிமை, சுதந்திரண்டி. நம்ம கேட்கணும், நம்ம கேட்காம யார் கேட்பா? இப்படியே என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்கிற பேரில் ஏற்றி ஏற்றி விடுறடி. இதெல்லாம் ஒன்றும் சரியில்லாமா. வர வர மாயா புத்திசாலி ஆகிட்டே இருக்கா. எல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சறாளே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மார்னிங். ஆமாம், எங்கே உங்கள் கேங்கே ஆளை காணோம்? நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இன்னைக்கு காலேஜ் வந்திருக்கீங்க. மேடம், அது கௌதம் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க. அடடா, அப்படியா? இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மேம். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்களாம். சரி சரி, கார்த்திக் சார் நாளைக்கு காலையில் காலேஜ் வந்துடுவார். ஸோ இன்னைக்கு கூட என்னோடய டியூட்டி முடிஞ்சுது. மேம், நாங்கள் உங்களை உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மேம். நீங்களே வாங்க மேம். கார்த்திக் சார் வேண்டாம் மேம். ஆ, ஏண்டி என்ன அடி உழுகுதா? என்ன பவி, உனக்கு கார்த்திக் சார் தான் வேணுமா என்ன? ஐயோ மேம், அப்படியெல்லாம் இல்லை மேம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அவளை அப்படி பண்ணேன். இருக்கட்டும் இருக்கட்டும், புது ஸ்டாஃப் வந்தோடனே பழைய மேம் எல்லாம் மறந்துட்டீங்கல்ல. இனி நான் இந்த கிளாஸ் பக்கமே வரமாட்டேன் கண்டிப்பாக. மேம், ஐயோ மேம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் விளையாட்டுக்கு தான் அவளை அடித்தேன். என்ன மேம் நீங்கள்? ஆமாம் மேம், என்னதான் புது ஸ்டாஃப் வந்தாலும் உங்கள் அளவுக்கு இல்லை மேம். யூ ஆர் த பெஸ்ட் மேம். டேய், சும்மா சொன்னடா, பயந்துட்டீங்களா? டேய், ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த காலேஜுக்கு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், என் கூட எவ்வளோ அன்பாக இருந்தீங்கன்னு எதையும் நான் மறக்கலடா. உங்கள் கேங் மட்டும் இல்லை, இந்த கிளாஸே எனக்கு எப்போவும் ஃபேவரட் தான். என்ன மேம், கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பயமுறுத்திட்டீங்க. சரி சரி, இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஃபன். எல்லாத்துக்கும் ஓகே தானே? டேய், அம்மா இத்தனை வருஷத்துல என்ன விட்டுட்டு இருந்ததே இல்லடா. அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் கூட 2 நாளில் ஓடியாந்துருவா. நீ என்னமோ 1 வாரம் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேங்கிற. ஜானவி, என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வீடியோ கால் பண்ணிடு, சரியா? இல்லாட்டி ஒரு ஃபோன் பண்ணு, நானே அங்கே வந்துடுறேன். உங்கள் கூட இத்தனை வருஷமான குப்பை கட்டினதே எதுக்குன்னு தோணுது. இனி ஃபோன் பண்ணி இந்த 1 வாரம் நிம்மதியாக இருக்கலான்னு போகிறேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்கிறேன். என்ன பைத்தியமா? பாத்தியாடி, நீ என்னமோ இத்தனை பேச்சு பேசுகிற, ஆனால் என் பையன் உன் மேலே எம்பிட்டு பாசமாக இருக்கான் பாரு. ஐயோ, என்னத்த, உங்கள் பையனை விட்டுட்டு வரக்கு உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா? பின்ன என்ன, இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து இவனை விட்டு பிரியாமல் அவ கூடயே இருக்கேன். என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னானா, கட்டின பொண்டாட்டி உன்னை பற்றி எவ்வளோ யோசிக்கிறான் பாரு. தங்கமாக வளர்த்து வச்சிருக்கேன். என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசுகிறானே, அதை கேட்கல தான் மனசு கஷ்டமாக இருக்குது ஜானவி. அதானே பார்த்தேன், எல்லா மாமியாருக்கு இருக்கிறதா. பொண்டாட்டியை பற்றி கொஞ்சம் ஜாஸ்தியாக 2 வளம் பேசிட்டா உடனே இந்த மாமியார்களுக்கு மூக்கு வேத்துருமே. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பையன் என்னை பற்றியே பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறது. பார்த்துக்கிறேன். என்னடி யோசிக்கிற? மாமியார் எப்படி இப்படி சுயநலமாக இருக்கான்னு தானே. நீயும் ஒரு மாமியார் ஆகு, அப்போ தெரியும். அத்தை, நான்லாம் என் மருமகிட்ட என் பையன்கிட்ட பேசாத, என் பையன் தூக்கி வச்சு பேசினா ஏன் அப்படி பேசுகிறேன்லாம் கேட்க மாட்டேன். நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா என் மருமகளும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அது சரி, மருமக வரட்டும், அப்போ தெரியும். அப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் ஒன்றும் உரி பண்ண வேண்டாம். சரி, கிளம்புங்க, பஸ் வந்துடும், நாங்களும் கிளம்பிடுவோம். சரிடா, பார்த்து இரு ஜானவி. சப்பா, இந்த மனுஷனை விட்டு 1 வாரம் நிம்மதியாக இருக்கலாம். சொன்ன உடனே பாத்தியாடா, மூக்கு வைத்த மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அது ஒன்றும் பாசம் கிடையாது, அத்தனையும் தேசம். அப்பா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? சரிம்மா, ஜூஸ் மட்டும் கொண்டா. சரி, ஆதி எங்க? அவனை ஆளையே காணோம். அப்பா, ஆதி காரை நிறுத்திட்டு வர போயிருக்கான், வந்துருவான்ப்பா. சரிண்ணே, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க, நான் போய் அவருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரிம்மா. அப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேன். சரிம்மா. அப்பா, நீங்கள்? பி, என் நண்பன் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க, அதான் அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னான், ஆதியும் கவி வீட்டுக்கு தான் வராங்கன்னு. சரி, நீ பஸ்ஸில் தானே வர, அதை அப்படியே 2 பேர் சேர்ந்து போயிடலான்னு பார்த்தேன். இல்லைப்பா, அது ஆதி கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னார், அதையும் நான் பார்த்துட்டு வரேன்ப்பா. அப்படியா? ஆனால் சந்திரா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்ல. கவி, என்ன ஒர்க்காக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அதனால யூ டோன்ட் வரி. மற்ற ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் மேனேஜரை சொல்லி கொண்டு வர சொல்லிடுறேன், சரியா? ஓகே சார். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, ரொம்ப லேட் ஆகிட போகுது, நீங்கள் கிளம்புங்க. ம் சரி சார். சரிடா, நீ நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ. நான் டெய்லியும் உன்னை வந்து பார்க்குறேன், சரியா? சரிடா. எல்லாம் முடிஞ்சுது, முடிஞ்சே போச்சு, என் வாழ்க்கையும் சேர்த்து.